சப்பாத்தி தக்காளி தொக்கு. சப்பாத்தி எத்தனை வச்சுருக்காங்க, அழகாக ரவுண்டாக சுட்டுருக்காங்க. 2 3 4 5 பீஸ் இருக்குது. 2 3 4 5 போதும் 5 இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஒன்று இடத்துல வந்து வச்சிட்டாங்க எனக்காக, கம்மியாக இருக்குல்ல, அதனால 6 இப்போது 6 சப்பாத்தி இருக்குது. என்னடா இவன் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தான், டயட் இருந்தான், இப்போ எதுவும் பண்ணாமல் திடீர்னு சாப்பிட்றதெல்லாம் போடுறான் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்கள இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் யோசிப்பீங்க. என் லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல. என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். நான் அப்பத்துலேருந்து ஒரே விஷயம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னோடய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். இப்போ யாராவது எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலாக, வந்து எனக்கு வந்து ஒரு ஜிம் ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ப்ராப்பராக நான் பண்ண தயாராக இருக்கேன். நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன். ஸோ என்னால் அது பண்ண முடியல. அதே மாதிரி இப்போ நம்ம லைஃப்பை நம்ம மூவ் பண்ணி ஆகணும்ல, அதனால் நமக்கு எதாவது பைசா டெய்லி பேசிஸில் காசு நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கும் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நான் டெய்லி போர்ட்டர் ஓடிட்டுருக்கேன் இப்போது. அதனால் என்னால் ஜிம்முக்கும் போக முடியல. ஏன்னா நம்ம காலையிலே நம்ம பார்த்தா தான் நமக்கு கொஞ்சமாச்சு காசு ஏதாவது வரும் அதுலேருந்து. ஸோ அதனால் ஜிம்முக்கு போக முடியல. நான் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன் இந்த வீக்குள்ளே ஒரு ஜிம்முக்கு மறுபடியும் போகணும் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம ஃபுட்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றத நான் பண்ண முடியல. வேலைக்கு போகிறேன் அப்படின்றதுனால வெளியே நான் என்ன இருக்கோ அதை தான் சாப்பிட்றேன். ஸோ அதனால தான் எடுத்து போடுறேன். யோசிக்காதீங்க என்னடா மறுபடியும் வெயிட் ஏறுற மாதிரிலாம் நான் சாப்பிடல, லிமிட்டாக தான் சாப்பிட்றேன். ஆனால் கொஞ்சம் ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி மிக்ஸ்டு சாப்பிட்றேன். சரி, இப்போ எப்படி இருக்குது பார்த்துடலாம். நல்லா டேங்கியாக இருக்குது. எனக்கு டொமேட்டோனாலே ரொம்ப பிடிக்கும், தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக அப்படியே பாருங்கள், ரஃப்பாலாம் இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தக்காளி தொக்கும் நல்லா டேங்கியாக காரமாக, அந்த புளிப்பு வரும் பார்த்தீங்கன்னா தக்காளியில், அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.